வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா மிக்ஸ் வெஜிடபிள் சேவை. இது ரெடிமேடு சேவையில் பண்ணக்கூடிய வெஜிடபிள் போட்ட சேவை. இதை எப்படி செய்யறது, இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெடிமேடு அது சேவை ஒரு கம்பெனியோடது இருக்குது, அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த சேவையை நான் 400 கிராம் கிட்டத்தட்ட நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுக்கு கடுகு கொஞ்சமாக போட்டுக்காங்க தாளிப்புக்கு, கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, அதே மாதிரி வெள்ளை குண்டு உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆயில் 1 கரண்டி அளவுக்கு தாளிப்பு ப்ளஸ் சேவையில் போடுறதுக்காக அந்த ஆயில் 1 கரண்டி எடுத்துக்காங்க. சால்ட் எப்போதும் போல் தேவையான அளவு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காய்கறிகள் என்னென்ன காய்கறிகள் அப்படின்னா கேரட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1 கேரட் நான் எடுத்திருக்கேன். அது நல்ல பெரிய கேரட்டாக இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட். இந்த பீட்ரூட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு மீடியம் சைஸ் பீட்ரூட்டை நான் என்ன பண்ணியிருக்கேன், சின்னதாக இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணியிருக்கேன். பீட்ரூட்டும் கண்டிப்பாக சேவைக்கு போடணும். அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு, நல்ல பெரிய உருளைக்கிழங்கா ஒரு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி வெட்டி தனியாக வேக போடணும். இஞ்சி ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி கொஞ்சமாக இஞ்சி. அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய் நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 பச்சை மிளகாவை காரத்துக்கு இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் போட்டிருக்கேன். பீன்ஸ் 6 பீன்ஸை விட்டுருக்கேன். வெங்காயம் உங்களுடைய தேவைக்கு ஏற்பதான். வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாமையும் இது பண்ணலாம். இதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, கொத்தமல்லி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. அதுக்கு அடுத்தபடியாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ரெடிமேடு சேவை பார்த்தீங்க அப்படின்னா நான் தவறாக சொல்லிட்டேன். 400 கிராம்னு 300 கிராம் அளவுக்கு தான் நான் இந்த சேவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சேவை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கொதிக்கிற வெந்நீரில் போட்டு ஃபியூ மினிட்ஸ் அல்லது ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு என்ன பண்ணணும், இதை நல்லா டிப் பண்ணிவிட்டு தேவையான சால்ட்டை போட்டுட்டு வடிகட்டி வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வெந்துடும். அதையும் அந்த கவர்லேயே போட்டிருப்பாங்க. இப்போ நான் பாருங்கள், இதுக்கு தண்ணி கொஞ்சம் நல்லா தாராளமாக வைக்கணும். அப்போ தான் அது நல்லா அது வேக 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 கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி வரும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும், தண்ணி கொஞ்சம் தாராளமாக வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இது தண்ணி கொதிக்கும் போதே நான் என்ன பண்ணுறேன், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். காய்கறிலையும் உப்பு போடுவேன், அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்ச தண்ணியில் இந்த சேவையை நான் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேருந்து 2 மினிட்ஸ்க்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மூடி வச்சுருந்துட்டு வடிகட்டிடுறேன். ஸோ இந்த வடிகட்டின பிறகு தான் நாம் யூஸ் பண்ணணும். வடிகட்டிட்டு நல்லா ஆற வைக்கணும். ஆற வைக்கும்போது ஆயில் தெளித்து நீங்கள் ஆற வச்சிங்க அப்படின்னா ரொம்ப டாப்பாக வந்துடும் இந்த சேவை. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணியிருக்கேன், வடிகட்டி அதே மாதிரி இந்த வடிகட்டி ஆற வைக்கிறோம் இல்லையா, இந்த ஆற வைக்கிறது கரண்டியினுடைய காம்பு பகுதி பின்பகுதியால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கைகளால் பண்ண முடியாது, நமக்கு சுடும். அதுக்காக என்ன பண்ணணும், கரண்டி காம்பால். ஏன்னா கரண்டியால் பண்ணுறீங்க அப்படின்னா டக்குன்னு உடைஞ்சிடக்கூடிய வசதியும் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணோம், உடையாத சேவையை நல்லா பண்ணோம்னா சூப்பராக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நல்லா வரும். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆஸ் யூஷுவல் இந்த ஆயில் எடுத்து வச்சுட்டு ஆயிலில் கடுகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகா உங்களுக்கு டிஸ்பிளேயில் காட்டலை நான். ஸோ 2 காஞ்ச மிளகா போட்டுக்காங்க. நல்லா சின்னதாக கிள்ளிட்டு போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த கடுகு காஞ்ச மிளகா போட்ட பிறகு கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டு வெடித்த பிறகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுடைய தவறாக நினைக்க வேண்டாம், உங்களுக்கு நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கேஷ்யூ நட் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் இருந்ததுன்னா அதுவும் நாம் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயமும் உங்களுடைய ஆப்ஷனல் தான். ஒரு சில பேர் வெங்காயம் சாப்பிட முடியாது அப்படின்னா அவங்க இந்த மட்டும் தாளிப்பு மட்டும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போது இது நல்ல கடுகெல்லாம் ரோஸ்ட் ஆன பிறகு கல்லப்பரெல்லாம் ரோஸ்ட் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இஞ்சியை போடுங்க, பச்சை மிளகாவை போடுங்க. காரம் உங்களுடைய தேவைக்கு ஏற்பதான். கலர் தயவு செஞ்சு அதாவது மிளகாத்தூள் போடவே போடாதீங்க. இப்போது இதை மாதிரி போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெட்டின வெங்காயத்தை போட்டு வதக்குறேன். இந்த வெங்காயம் வதங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. 3/4 பதம் வதங்கினா போதுமானது, கரெக்டாக இருக்கும். இப்போது நாம் என்ன பண்ணணும், இந்த கேப்லேயே நாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எல்லா காய்கறியும்
ஒரு நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒரு வேக வச்சு போட்டுக்கிட்டா நமக்கு நல்லது. அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், எல்லா காய்கறியும் போட்டுட்டு தனியாக உருளைக்கிழங்கை மட்டும் மஞ்சப்பொடி போட்டுக்கேன். இப்போ எல்லா காய்கறியும் பாருங்கள், நான் ஒரு முக்கால் பாயில் பண்ணி எடுத்துட்டு அதை போட்டு இந்த மாதிரி வதக்குறேன். இந்த மாதிரி வதக்கும் போது நீங்கள் தேவையான அளவுக்கு கொஞ்சம் இதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டு, ஏன்னா நம்ம சேவையிலேயே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் உப்பு போடுறோம்னா அளவு பார்த்து போடுங்க. இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கின பிறகு என்ன பண்ணணும், உருளைக்கிழங்கு நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன சின்னதாக வெட்டி அதில் மஞ்சள் பொடி ஆல்ரெடி போட்டுருக்கோம், அந்த கலர் போதுமானது. ஸோ இதில் போட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கையும் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். இந்த டைமில் தான் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீன் பீஸ் இருந்ததுன்னா வெந்நீரில் போட்டுக்கலாம். ஸோ இந்த சேவையை கொண்டு போய் நாம் என்ன பண்ணோம், ஆற வச்ச சேவையோட மிக்ஸ் பண்ண வேண்டியதாக. மிக்ஸ் பண்ணால் ரெடிமேடில் சேவை வரக்கூடியதில் மிக்ஸ் வெஜிடபிள் சேவை அப்படிங்கிறது நமக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் வெஜிடபிள் சேவையை உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ப்ளஸ் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் தினம் நான் போடக்கூடிய வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இந்த சேவையை போட்டுட்டு நான் கலக்கிறேன். கைகளாலும் கலக்கலாம், கரண்டியாலும் கலக்கலாம், அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு சேவையை உடைக்காமல் நல்லா அதே மாதிரி நல்ல பதத்திலேயே இருந்தது அப்படின்னா தான் இந்த சேவை ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி தண்ணி கொதிக்கும் போது போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கலந்தீங்கன்னா தான் இந்த பக்குவத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னாடி நான் நிறைய பிளேலிஸ்ட் கிட்டத்தட்ட 50 பிளேலிஸ்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஐஸ்கிரீமுக்கு, ஊறுகாய்க்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு, சப்பாத்தி சைடிஷ், இப்படி பலவிதமான பிளேலிஸ்ட் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.